அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய நாளும் ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்தித்திருக்கின்றேன். ஒரு ஊரில் ஒரு பணக்காரர். அந்த பணக்காரர் என்ன செய்திருக்கின்றார், தனது அயல் வீட்டில் இருந்த பூசணிக்காயை திருடவிட்டார். அன்றிலிருந்து அவருக்கு பூசணிக்காய் திருடர் என்று பெயர் வந்து விட்டது. உடனே என்ன நடந்திருக்கிறது, இந்த பெயர் தலைமுறை கடந்தும் இருந்திருக்கிறது என்று சொன்னால், அதே வீட்டில் அவரது பேரன் இருந்தாலும் பூசணிக்காய் திருடர் வீடு என்றுதான் எல்லோருமே கூப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது பேரனுக்கு சரியான மனக்கவலை. இது என்ன செய்வது, இதை எப்படி இல்லாமல் செய்வது என்று சொல்லி ஒரு ஞானியை நாடி சென்றிருக்கின்றார். உடனே அந்த ஞானியிடம் கேட்டாராம், இப்படி எனது தாத்தா செய்த தவறால் இன்று வரை பூசணிக்காய் திருடர் வீடு என்றுதான் என் வீட்டை எல்லோருமே சொல்கின்றார்கள், என்ன செய்வது என்று அவர் கேட்டிருக்கிறார். அந்த ஞானி சொன்னாராம், நீ தினமும் உனது வீட்டில் 100 பேருக்கு அன்னதானம் கொடு, அதாவது உணவை கொடு அவர்களுக்கு என்று சொல்லியிருக்கிறார். இவரும் அதே போல செய்திருக்கிறார். கொஞ்ச நாள் கடந்த பிறகு என்ன நடந்திருக்கிறது, ஒரு நாள் ஒரு தச்சர் வீட்டுக்கு சென்று அந்த உணவு கொடுப்பாரே, அன்னதானம் கொடுப்பாரே, அவரது வீடு எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம். சரி, அவரது பெயர் இப்படி அந்த பூசணிக்காய் திருடன் என்ற பெயர் மறைந்து விட்டது. இதற்கு காரணம் என்ன, நாம் செய்யும் தப்பை இப்போதாவது என்றாவது திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும். அப்படி திருந்தாவிட்டால் நாங்கள் என்றுமே அப்படியே தான் வாழ்வோம். எனவே இந்த கதையை நாங்கள் உதாரணமாக சொல்லலாம். தவறுகள் யாருமே செய்வது, ஆனால் அந்த தவறு திருத்தப்பட வேண்டிய ஒன்று என்பதை